எல்லோரையும் பெருமானார் அரவணைத்துக் கொண்டார்கள், அன்பு காட்டினார்கள், அக்கறை வைத்தார்கள். ஒவ்வொருவர்கள் மீதும் ஒருவர் பசித்திருந்தால் அவர்களால் தாங்க முடியாது, ஒருவர் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் தாங்க இயலாது. ஒரு கூட்டம் வந்தாங்க ரசூலுடைய தர்பாருக்கு, எல்லாமே ஏழைகள். அவங்க ஆடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு இருக்குது, அவங்க ஆடை பூரா கிழிஞ்சு இருக்குது, அவங்க கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு பழைய துணிகளை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கிறாங்க, முகமெல்லாம் கண்ணெல்லாம் குழி விழுந்து இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ரசூல் அப்படியே கவலைப்பட்டு உடனே பிலாலை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வாப்பா வாங்க சொல்லுன்றாங்க. கரெக்டா லுஹர் நேரம் வாங்க சொல்ல மக்கள் கூட்டமா உள்ள வர மெம்பர்ல ஏறி ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பின்னால மக்கள்கிட்ட பேசுறாங்க. இதோ உங்கள் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள், கண்ணெல்லாம் குழி விழுந்து வந்திருக்கிறாங்க, பசியோடு வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்த்தால் நம்ம இதயம் தாங்கல்ல, அல்லாஹ் மறுமையினால அதுக்காக என்ன நீங்கள் முற்படுத்தினீர்கள் என்று கேட்கிறான். அவங்க சொன்ன வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை நமக்காக என்ன முற்படுத்தினோம் என்று சிந்திக்கணும். என்னுடைய மறுமைக்கு நான் என்ன முற்படுத்தி வச்சிருக்கிறேன், மறுமைக்காக எதை சேமிச்சேன், மறுமைக்காக எதை அனுப்புனேன், எல்லாரும் சிந்திக்கணும்னாங்க. அதை விளங்கிக்கிட்ட சஹாபாக்கள் ஆளுக்கு ஒரு குத்து அள்ளி அள்ளி கொண்டு வராங்க. ஒருத்தர் பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தார், ஒருத்தர் அதை கொண்டு வந்தார், ஒருத்தர் மைதாவை கொண்டு வந்தார், கோதுமை எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஒரு சாபி சுமக்க முடியாத மூட்டையை தூக்கிட்டு வர்றார். பெருமானார் பார்க்கறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறார், சுமக்க முடியல. ஹதீஸ்ல வர்ற செய்தி, அவரால் தூக்க முடியாத மூட்டை, அந்த மூட்டையை தூக்கி அப்படியே ஆடி ஆடி வருகிறார். எந்த அளவுக்கு அவர் புஜம் அதை சுமக்க முடியாமல் இயலாமையாய் ஒரு கட்டத்தில் குனிகிறார். அந்த குனிஞ்சும் கொண்டு வைக்கிறார். என் பெருமானின் தர்பாரில் யா ரசூலல்லாஹ் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க கண்ணெல்லாம் குழி உளுந்து பசியோடு இருப்பதை கண்டு தாங்களால தாங்க முடியல, தாங்கலன்னா நாங்க எப்படி தாங்குவோம் யா ரசூலல்லாஹ், இதோ கொடுங்கன்னா. அதை உழைச்சா சுமக்க முடியாமல் கொண்டு வந்த அத்தனையும் தங்க காசுகள், தங்க காசு, தூக்க முடியாம தூக்கிட்டு வருகிறார். அவ்வளவு பெரிய பணக்காரர்களுக்கும் அன்னலார் சொந்தம், இத்தனை பெரிய கண்ணெல்லாம் குழி உளுந்த இந்த ஏழைகளுக்கும் அன்னலார் சொந்தம். இவர்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள். அவர்களிடத்தில் சொன்னபோது நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தினோம், ஒவ்வொரு ஆன்மாவும் சிந்திக்கட்டும் என்ற வசனத்தை ஓதிய போது நம்முடைய மறுமைக்கு அல்லவா ரசூல் கொடுக்க சொல்கிறார்கள். அவர் தூக்கி கொண்டு வந்து போட்டார் தங்க காசுகளை. ஒரு பெரிய வாழ்க்கை அது. கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட காபாவை கட்டிட்டு ஒரு உம்மத்துக்கு ஒரு நபியை அனுப்புன்னு கேட்ட துஆவில் கிடைக்க பெற்ற என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் பார்த்து பழகவில்லை, அரசர்கள் அடிமைகள் என்று வித்தியாசம் பார்த்து பழகவில்லை, சிறுவர்கள் என்று அவர்களை கீழே வைக்கவில்லை, பெண்கள் என்று அவர்களை ஓரமாக்கவில்லை. பெண்கள் மீது பெரிய கருணை,